நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். நாங்கள் மாஸ்டரான டைலாக்லாம் பேசுகிறாரு ஆர்ஜே பாலாஜி. சூப்பரான டைலாக் தான் அது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சக்ஸஸ் வந்து ஆப்ஷன் கிடையாது, அது வந்து மஸ்ட்ன்றது அது கண்டிப்பான ஒரு விஷயந்தான். சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற புது படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அவரது இந்த ஜனவரி மாதம், அதான் இந்த மாதம் தான், இன்னொரு 10 நாளில் ரிலீஸ் ஆகிடும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் போட்டிருக்கிறது ஜாவேத் ரியாஸ். சாங்ஸ் விவேக் மெர்வின், நல்லா தான் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ப்ரொடியூசர் வந்து டாக்டர் இஷாரி கே கணேஷ். அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இதில், நிறைய பேர். மலையாள நடிகர் லால் இருக்கார், அப்புறம் சத்யராஜ் இருக்கார், ஆர்ஜே பாலாஜி, ஆன் ஷீத்தல் இருக்காங்க, தலைவாசல் விஜய், ரோபோ சங்கர் இருக்கார், நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. சின்னி ஜெயண்ட் இருக்கார். சூப்பரான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அப்படின்ற பேரில் அதை ஒரு அரைச்சமாகவே தான் அரைக்கிறாங்க. அதுதான் எனக்கு பார்த்த போது தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பையன் வந்து கிராமத்தில் ஏதோ படிக்கிறாரு, இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு சிட்டிக்கு வர்றாரு. சிட்டிக்கு வரும்போது அவருடைய எண்ணம் வந்து ஒன்லி ஒரு சலூன் ஓனர் ஆகணும் அப்படின்றது தான். ஏன்னா அவருக்கு பிடிச்ச விஷயம் இந்த சலூன் தான். சின்ன வயசில் ஒரு சலூன் இருக்குது அவங்க ஊரில், சிங்கப்பூர் சலூன்ட்டு. அந்த சலூனை பார்த்து வளர்றதுனால அவர் மேலே இந்த தாக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் சென்னையில் வந்து சலூன்லாம் செட் பண்ணிடுறாரு. எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. சென்னைஸ் பெஸ்ட் சலூன் அப்படின்ற சீன் காட்டிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் LCU வராரு. வந்து அப்படியே கட்டியெல்லாம் பிடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜியை கட்டி பிடிச்சிட்டு சலூனுக்குள்ளே போகிறாரு. ஏதோ சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சுருக்காங்க போல இருக்குது. இதில் வந்து சின்னி ஜெயண்ட் காமெடியெல்லாம் பண்ணுவார் போல் இருக்குது. ஆனால் கார்பரேட் ஆஃபீஸில் யாருக்கோ ஒரு PAவாக வேலை செய்கிறாரா, இவருடைய PAவா இல்லை அதை வில்லனுடைய PAவான்னு தெரியும். த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் அ பார்பர் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரைட்டர் டைரக்டர் வந்து கோகுல். ஆனால் லோகேஷ் கனகராஜை எப்படி இதில் கூட்டின்னு வந்தாங்க அப்படின்றது தான் தெரியல. இன்னொரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்குது ஜீவா, அதுவும் என்ன கதைன்னு புரியல. படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதனால் தியேட்டரில் போய் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன கதை அப்படின்றது. நல்ல ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் எனக்கு பயம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப இப்போது இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அது கொஞ்சம் டப்புன்னு போகுமான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் சொல்லலாம் அவருக்கு. சிங்கப்பூர் சலூன் சூப்பராக சிங்கப்பூர் வரைக்கும் அதனுடைய பெருமை பரவி அவங்களுக்கு நிறைய சிங்கப்பூர் சென்டர்லாம் வாங்குறதுக்கு காசு கிடைக்கட்டும் அப்படின்ற இதோட முடிச்சிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.